powered by Mark Properties. உடல் பருமனை குறைப்பது சாத்தியமா இல்லையா? இப்போ இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தங்களுடைய பாடி எப்படி குறைச்சோன்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிருக்காங்க. இவங்க பேசுனதுல எது உங்களுக்கு ஹம்பக்கா தெரியுது இல்ல எது இத நான் பண்ணனே இத ஏமாந்து போனேன்னு எது? இவங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணிருக்கேன். இவங்க சொல்ல எல்லாமே பண்ணிருக்கேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னு சொன்னாங்களே அதுக்காக ஒரு ட்ரீட்மென்ட் கோர்ஸே எடுத்து நான் பண்ணிருக்கேன். சரி. ஃபர்ஸ்ட் டே ஒன்லி ஃப்ரூட்ஸ், செகண்ட் டே ஃப்ரூட் ஜூஸ், தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 3 நாள் பட்னி வெறும் பட்னி தண்ணி மட்டும் குடிக்கணும். திருப்பி ஃபோர்த் டே அகைன் ஜூஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் 6 டே நம்ம ரிசர்வ் பண்ணிரலாம். நல்ல குண்டா நல்லா சாப்பிட்டு இருந்த ஆளுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கொடுமை இல்ல ஆசைதான் உடம்பு உங்கள மாதிரி வரணும் ஆசைதான். என்ன மாதிரி இல்ல நல்ல வெயிட் ரெடாக்டாகன்னு சொல்றாங்கல்ல. சோ அதுல அந்த சந்தோஷத்துல ஒரு எதிர்பார்ப்புல செஞ்சு பாருங்க. சரி. ஒண்ணும் யூஸ் இல்லையே. குறையவே இல்லையே. கொஞ்சம் கூட குறையலையே. வேற என்ன ட்ரை பண்ணீங்க? அதுல மட் பாத் அண்ட் மட் பாத்னா என்ன பண்ணாங்க? உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் களிமண்ணை பூசி விட்டுருவாங்க, வெயில நிக்க வச்சிருவாங்க. திரிபலா சூரணத்தை கலந்துருந்தாங்க. கலந்து அது ஃபுல்லா முச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி விட்டு வெயில நிக்க வச்சாங்க. சரி. அரை மணி நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் அவங்களே பாத்ரூம் கொடுப்பாங்க. அப்புறம் மசாஜ் கொடுத்தாங்க, ஃபுல் பாடி மசாஜ். அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்துட்டு வாழை இலை குளியல்னு ஒண்ணு கொடுத்தாங்க. வாழை இலை குளியல். என்ன கேக்குறேன்னா இதுல எல்லாத்துலயும் ஒரு ஏமாற்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துழையா, உங்களால முடிச்சா செய்ய முடியலையா? ப்ராடக்ட் சேல் பண்றதுக்காக நம்மள கூப்பிடுறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மென்ட் வாங்கன்றாங்க. நம்மளும் போய் ஆசையா சரி நம்மளும் இளைச்சவங்க போல ஒரு ஆசையில போறோம், ஒரு எதிர்பார்ப்புல போறோம், ஒரு எதிர்பார்ப்புல வரோம் நம்ம. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நீங்க வாங்கி வீட்டுல பண்ணிக்கலாமே, நீங்க தான் வெல்த்தியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வாங்கிக்கலாமே. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சேல் பண்றத அதை யோசிக்கிறாங்க. ஓகே. வேற அவங்க சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் இந்த வாக் பண்ணாங்கல்ல எல்லாமே நானும் பண்ணினேன். கொள்ளு திங்க சொன்னாரு, அது ஒருத்தவங்க சொன்னாங்க. உடனே ஓடி போய் நான் அது வரைக்கும் எனக்கு கொள்ளு வந்து குதிரை தான் திங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வாங்கிட்டு வந்து உடனே ஊற வச்சு உடனே அவிச்சு உடனே தின்னேன். மறுநாள் காலையில் எந்திரிக்க முடியல என்னால். என்ன கதைன்னு கேட்டால் கொள்ளை ராவா திங்க கூடாதான், முட்டி எல்லாம் வீங்கி தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னா நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ஒன்று ரசம் வைக்கும் போது ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்கலாம், இட்லி பொடி செய்யும் போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டு திங்கலாம். அந்த மாதிரி தான் திங்கணுமா இல்லையா, டைரெக்டாக திங்கக்கூடாது. அதோட அந்த முயற்சி விட்டு போச்சு. அப்போ இந்த பவுடர் சொன்னாங்க, அதை விற்கிறதுக்குள்ளே அவங்க நம்ம படுத்துற பாடு. 200 கிராம் பவுடர் என்ன விலைன்னு கேளுங்க, சத்தியமா குடி அழிஞ்சு போகும். அந்த பவுடரை வாங்கி 1 மாசம் குடிச்சீங்கன்னா ஓட எடுத்துக்கிட்டு ஓடிடணும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி 200 கிராம் 900 ரூபாயோ 1000 ரூபாயோ அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்கி தின்னு இந்த உடம்பு இழைச்சா என்ன இழைக்காட்டினா என்ன, குண்டா இருக்கதே அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. சரி இப்படியே இருந்துட்டு போயிடுவோமே. அதனால இது எல்லாமே சும்மா ஏமாத்த வேலை தான் சார். ஆனா பவுடர் காலியாகும், நான் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கேன். இதுல ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி ஏமாற்றுகிறார்கள்? பல்வேறு விதமான உடல் குறைப்பு சம்பந்தமா நிறைய வருது. 7 டே ப்ரோக்ராம் டயட் ட்ரை பண்ணேன் சார், ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா என்னால 5 டேஸ்க்கு மேல என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. என்னால இழைச்சேன் நானு, பட் அது வந்து முடியல. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டேன், 4 மந்த்ஸ் சாப்பிட்டேன், நல்லா இழைச்சி. அதாவது 85 இருந்தது 75 வரைக்கும் இழைச்சேன் நான். பட் 4 மந்த்ஸ் முடிஞ்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போனால் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, லிவர் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. அது வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட் போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 3 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நான் வெளியில் வந்தேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போய் உள்ளே போனதுமே 10 டேஸ்லேயும் மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி நம்ம மீட்டிங் போனால் நமக்கு இலக்கிறத பற்றி இன்னும் நிறையா சொல்லுவாங்க போல இருக்குன்னு போனால் நம்ம இலக்கிறதுக்கு ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து இவ்வளோ ஏழையாக இருந்தாங்க முன்னாடி, இப்போ வந்து இதை சேல் பண்ணி இவ்வளோ பணக்காரங்களா ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் போட்டு அவங்களுடைய செக்கு காமிச்சாங்க. இப்போ அவங்க காரில் போகிறாங்க. அவங்க அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு டீலர்ஷிப்பாக தான் பாவது எம்எல்எம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க சார். அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு செயின் மாதிரி தான் வருது ஒழிய நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுறதா இல்லை. அது இப்போ இதனால உங்க உடம்பு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ எனக்கு பேக் பெயின் வருது, கிட்னி ஸ்டோன் இருக்கு, எனக்கு முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. என்னால் முன்ன நான் குண்டா இருந்தாலும் பயங்கர ஆக்டிவா இருப்பேன், இப்போ என்னால் சுத்தமா எதுவுமே செய்ய முடியல. நீங்கள் குண்டா இருப்பதை பச்சு உங்களை பயமுறுத்தி என்னென்னவெல்லாம் மோசடி நடக்குது, என்னெல்லாம் ஏமாத்து நடக்குது? நான் 120 kg இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 8 years பிஃபோர். இப்போ 4 years பிஃபோர் வந்து 104 அப்படி வந்தேன். சரி அவங்க என்ன சொன்னாங்க, 96 கிலோ வரைக்கும் 8 kg இழைக்கிறதுக்கு 14,000 ரூபாய் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டுன்னு போனேன். அதாவது நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வர சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து நம்ம எடைக்கு ஒரு நாளைக்கு திரும்பவும் கூட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிராம் திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, மறுநாளைக்கு திரும்பவும் வர சொல்லுவாங்க. இதே ஹீட் தெரப்பி படுக்க வச்சு அது என்னன்னா நம்மளுடைய பாடி ஹீட் ஆகிடும்.
அவங்க ஹீட் பண்ணும்போது நமக்கு அந்த இது ஒரு 4 கிலோ வரைக்கும் குறைச்சாங்க. திரும்ப ஆல்டர்னேட்டா திரும்ப 1 கிலோ ஏறும். இதுல உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வந்துச்சு அதனால? இல்ல பாதிப்புங்க, அதான் பாடி ஹீட் ஆச்சு அவ்வளவுதான். அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த லூஸ் ஆனது அவங்க டைட் பண்ண சொல்றது ஒண்ணுமே பண்ணல சார். அவங்க பண்ண முடியல அவங்களால. ஏன்னா என்னோட கேட்டாக்க இன்னொரு ஒரு பேக் எடுத்துக்கங்க, இது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, இப்படியே தான் நம்மள சொல்றாங்களே ஒழிய அந்த அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுக்கவே இல்லை அவங்க. ஆனா அந்த அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதுல மட்டும்தான் இழைச்சுது. இப்ப நான் திரும்ப 112 kg வந்துட்டேன் நான் திரும்ப. ஆமா, 104ல இருந்து திரும்ப 100 kg கொண்டு வந்து திரும்ப 101. நான் போகாததுனால திரும்ப 112 வந்துருச்சு. இதுல ப்ராடக்ட் ஒரு 20 days சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அல்சர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் 3 மாசம் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். சோ நிச்சயமா ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு, அது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா பணம் தான் சார், எதுவா இருந்தாலும் பணம் தான் போகும். அவங்க சொன்ன அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு இலக்கிலன்னாங்க, ரொம்ப செலவு பண்ணேன்னாங்க. அப்புறம் எதுக்கு அப்ப இன்னொரு இதுக்கு போனாங்க? அது இப்ப இது ட்ரை பண்ணலன்னா இன்னொன்னு அப்ப ஏதோ ப்ராப்ளம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்களை ஈஸியா ஏமாத்துறாங்க அவங்க ப்ராடக்ட் சொல்லி. எங்களுடைய பர்சனல் நீங்க முதல்ல எல்லாம் பண்ணீங்களா? எக்சர்சைஸ் பண்ணீங்களா? டயட்டிங் இருந்தீங்களா? கரெக்ட்டா டயட்டிங் இருந்தீங்களா? என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க? The problem is நாங்க திடீர்னு எல்லாம் குண்டால, நாங்க பிறக்கும் போதே குண்டா தான் பிறந்தோம். நானும் அதே கேஸ் தான். குண்டாவே வளர்ந்துட்டு போதே எங்களோட உடல் வாகு இப்படிதான் சொல்லி தான் நாங்க இருக்கோம். நான் 44 kg இருந்தேன் மேரேஜ் அப்ப. நான் 44 பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்து. இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இப்போ நீங்க என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணீங்க அந்த இதுல பண்ணும்போது? அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே எக்சர்சைஸ். இந்த மேடம் என்ன சொன்னாங்க, எவ்வளவு நேரம் பண்ணீங்க அந்த எக்சர்சைஸ்லாம்? நான் 1 hour பண்ணுவேன். ஆனா அவங்க 20 minutes போதும்பாங்க. 4 kg கம்மி பண்ணிருக்காங்க சார் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு. 4 kg பண்ணதை அவங்க முடிச்ச பிறகு திரும்ப 12 kg ஏறிடுச்சுங்கிறாங்க. ஆமா, அப்புறே இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இந்த உலகத்திலே பதில் கிடையாது. ஏன்னா குண்டா இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும், இது சரியாகல, சரி அதை ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணா மட்டும் பத்தாது சார், வீட்லயே அவங்க அதே முயற்சிகள் செய்யணும். இல்லம்மா, அதெல்லாம் செய்வாங்கம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமா செய்வாங்க. சார் அப்படிதான் சார், வீட்ல அவங்கள யாரும் பார்க்கலன்னு வெச்சுக்கோங்க. இல்லம்மா, இல்ல அதெல்லாம் யாருக்கு, அதெல்லாம் அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டகரிஸ். ஒரு நிமிஷம், I just want to say there are small categories. சில பேர் நினைக்கிறீங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் அறிவு கம்மியா நினைச்சிட்டு இருக்கீங்களா? No, that is not fair. One second, that's not fair. One second, உங்களுக்கு தெரியல ஒரு ஹியூமன் calm down. That's not fair. See, I'm continuously saying நீங்க ரெண்டு பேரும் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ எங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கிற மாதிரியோ வேணும்னே சும்மா see your obsession with food we don't have. Okay, உங்கள மாதிரி 0.5 kg I lost. Oh my god, I should stop eating. One second madam. See, the obsession நீங்கெல்லாம் ஃபுட் obsession இருக்குது எங்களுக்கு நிஜமாவே இல்ல. நீங்க சாப்பிடுற அளவுக்கு நாங்க பாதி கூட சாப்பிட மாட்டோம். ஒரு டாக்டரா இருந்துட்டோம் அவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்க பாருங்களேன். நான் அழகா இருக்கேன், நான் எங்க ஹஸ்பண்ட் இது ஓகேன்னு சொல்லிட்டாரு, சோ நான் சந்தோஷமா இருக்கேன், நான் அது சொல்றாங்க. நீங்க after pregnancy you put on weight. I've always been big. I'll tell you one thing madam. See, எங்க ஹஸ்பண்ட் நான் லீனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சோ நான் அதுக்காக நான் trying for weight loss. You look good, that's all. Yeah, that's what. See, I'm getting a lot of self confidence. You know how? Don't tell me that it's because we are stupid. No, I didn't tell that you are all stupid. See, smart, so one second. See, please, you just want to look good in a jeans and a salwar. Yeah, definitely. Tell that social pressure, not metabolism, not food, not anything. It is just social pressure. You want to look good. அல்லது எல்லாமே இருந்தா மட்டும் பத்தாது சார். She should look nice. அவங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு 8 kg weight loss க்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு self confidence வந்திருக்கு தெரியுமா? Why are you so obsessed? Weight loss. 3 kilos 4 plus 2. Okay, this has 32 calories. This has 30. எனக்கு ஒருத்தர் இங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. I don't know who said it. Limit of everything. Live a full life. எவ்வளவு இருக்கு சார் என்ஜாய் பண்ண. What is this weight? சார் அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க சார். ரொம்ப குண்டா இருக்கிறதுனால நம்மள யாரும் எதுவும் சொல்லிட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ், இது நீங்க ஃபீல் பண்ணியோ இது பண்ணியோ எங்களுக்கு we have confidence. Okay, அப்ப எதுக்கு ட்ரை பண்றீங்க? அப்ப weight loss எதுக்கு ட்ரை பண்றீங்க? Oh, I am not trying. I have never tried. You have never tried. But see, being a doctor, that is what I am saying. Why are you selling these products? In the products, why are you selling? It is just humbug, sir. Idu varaikum nothing. I have not seen a single patient who's come and told me that life is fantastic or something like that. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். லைன் டேட் சிரப் நியா நானா powered by Mark Properties. லைன் டேட் சிரப் நியா நானா powered by Mark Properties. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எதையுமே ஒழுங்கா செய்யாத. காலையில கதவை பூட்டாமே போயிட்டு